மாருதி ஸ்விஃப்ட் டைப் 2 டீசல் வேரியண்ட் காரில் காலையில் கூலிங் நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறப்ப வண்டி வந்து சுற்று வாங்கி ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. ஆல்ரெடி செல்ஃப் மோட்ரு, டைனமோ, பேட்டு எல்லாமே சேஞ்ச் பண்ணி எனக்கு கம்ப்ளைண்ட் சரியாகலைன்னாங்க. ஆனால் காலையில் மட்டும்தான் கம்ப்ளைண்ட் ஆகுது, மற்ற நேரம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஹீட் ஆச்சு வண்டி ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. ஹீட்ரு பிளக் செக் பண்ணி பார்த்தாலும் 4 ஹீட்ரு பிளக்குமே வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சு. 1, 2 கூட வீக்காக இருந்தாலும் பரவாயில்ல, 4மே வீக்காக இருந்தனால கொஞ்சம் சுற்று வாங்கி தான் ஸ்டார்ட் ஆகிற கம்ப்ளைண்ட்டுன்னு கஸ்டமர் சொன்னால் ஓகே செக் பண்ணி பாருங்கன்னாங்க. கஸ்டமர் முடிய செக் பண்ணி பார்த்ததில் 4மே வந்து வீக்காக இருந்துச்சு. அதனால் நம்ம 4மே மாருதி ஓய் வாங்கி ஃபிட் பண்ணுறோம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2710 ரூபா வந்துச்சு. 4 பீஸும் சேர்ந்து ஒரிஜினல் வாங்கி ஃபிட் பண்ணுறோம். ஏன்னா ஒரிஜினலே பாஸ் தான் வரும். கஸ்டமர் சொன்னால் எனக்கு மாருதி ஓய் வாங்கி ஃபிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. 4மே வச்சுட்டு செக் பண்ணி பார்த்ததில் அதில் வந்து நல்லா அந்த ஸ்பார்க் ஆகணும். ஸ்பார்க் கஸ்டமர்கிட்ட காமிச்சிட்டு 4 பிளக்கையும் செக் பண்ணி பார்த்துட்டு மாட்டிட்டு மறுபடியும் செக் பண்ணி பார்த்தோம். 4லேயும் நல்லா கரண்ட் வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரே செல்ஃபில் ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி செக் லைட்டு ஆஃப் ஆயிடுச்சு. ஓட்டி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. ஏன்னா டேஷ்போர்டில் வந்து எந்த லைட்டு காமிச்சாலும் உடனே வந்து செக் பண்ணி பார்த்துருங்க. இப்போ இல்லைன்னா நம்ம காமிக்க மாட்டோம், பெரிய செலவு தொட்டுரும். செக் பண்ணி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிட்டு நம்ம சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. கார் சம்மந்தப்பட்ட நியூஸ் வேணும் NK மோட்டார்ஸ்க்கு ஒரு ஃபோன் அடிங்க. தேங்க்யூ.